பிள்ளைய பெற்றா கண்ணீர், பொண்ணுங்களை பெற்றா இளநீர்னு ஒரு வாசகம் எழுதினால அவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னா செருப்பை கட்டி அடிப்பேன். எட்டு வீடு, 10 ஏக்கர் நிலம், திருக்கோவிலூர் மார்க்கெட் தெருவில் ஒரு பெரிய ஜவுளி ஸ்டோர். போத்தீஸ் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஜவுளி ஸ்டோரு. ஏங்க மன்னர் பரம்பரைங்க நாங்கள். எங்கள் தாத்தா, எங்கள் கொள்ளு தாத்தாவுக்கு தாத்தாவங்களாம் அந்த பரம்பரைலாம் வந்து இந்த திருக்கோவிலூர் நகரத்தை ஆண்ட மன்னர்களுக்கு அமைச்சராக இருந்தவங்க. ஒட்டுமொத்த சொத்தும் யாரால போச்சு தெரியுமா? உழைச்சி ஒன்றுக்கு 2 வீடு கட்டினாரு. எப்படி 1க்கு 2 வீடு கட்டினாரு? நீ செய்யாட்டாலும் பரவாயில்ல, நான் எங்கே இருக்கிறேன்னு பரவாயில்ல, நாங்கள் இருக்கிறோமா செத்துட்டோமா நீ யோசிக்காட்டாலும் பரவாயில்ல, நீ எனக்கு அக்கா, நீங்கள் எனக்கு அக்கா தங்கச்சிங்கன்னு சொல்லிட்டு 2 வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சதுக்கு அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க. கடைசியில் 2 வீட்டையுமே நாங்கள் விற்றுட்டோங்க. ஆமாம், விற்றுட்டு இப்போ நடு தெருவில் வாடகை வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் தான் இருக்கிறோம். சொத்தெல்லாம் விற்றது எங்கள் டேடியோ எங்கள் பெரியப்பாவோ இல்லை நாங்களோ கிடையாது. வீட்டுக்கு வந்த மருமவன் அவர் வந்து அந்த மனுஷன் வந்து விற்றுட்டார். எங்கள் வீட்டு சொத்தெல்லாம் விற்று எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு பாட்டி எங்கள் ஆயா கடைசி காலத்து வரைக்கும் அவங்க இறந்து போன பணத்தை கூட, அவங்க வச்சுருந்த மூக்குத்தி அந்த தோடு கூட எங்கள் கையில் அவங்க இறந்த பார்த்து ஒரு மணி நேரம் கூட வைக்க விடலை. அதுக்கு 1008 ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடுவான்னு சொல்லி உமா டிவி நேயர்களுக்கும் மற்றும் இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் விஷ்ணு மாயாவின் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பகிர போகிறேன் அப்படின்னா, இந்த விஷ்ணு மாயா கேரளா மாநில புகழ் ஸ்ரீ பொன்னுனி விஷ்ணு மாயா எங்களுக்கு எப்படி கிடச்சாரு, எங்கள் லைஃப்பில் என்னென்ன மிராக்கிள்ஸ் நடந்துச்சு, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷ்ணு மாயா எப்படி வந்தார், என்னென்ன இன்சிடெண்ட் எங்கள் லைஃப்பில் நடந்தது அப்படின்ட்டு சொன்னோம்ல. ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திருக்கோவிலூர், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் ஒரு சாதாரண ஆளுலாம் நாங்கள் கிடையாதுங்க. 10ஓட 11லாம் கிடையாது. இன்னும் இந்த பையன் ஆழமாக பேசுகிறான்னு நினைக்காதீங்க, உண்மை அதுதான். அதாவது இந்த திருக்கோவிலூர் நகர ஆண்ட மன்னர், அந்த மன்னருக்கு அமைச்சர், துணை மன்னராக இருந்த முன்னோர்களுடைய வம்சாவளி தான் நாங்கள். இன்னுமும் எங்களுடைய சொத்துலாம் இங்கே இருக்குது, ஆனால் வேற ஒருத்தவங்க பேரில் இருக்குது. 8 வீடுங்க, ருத்ரப்ப நாயக்கர் தெரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெருமாள் கோவிலுக்கு பேக் சைடு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான தெரு வீதி இருக்குது. அந்த தெரு வீதியில் 8 வீடு, 10 ஏக்கர் நிலம், 40 மாடு. இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் தான் எங்கள் தாத்தா. சும்மாவே இந்த காலால் கோடு கழித்து ஒரு வீட்டையே சும்மா கொடுத்தாரு, இந்தாப்பா நீ இதோடு எடுத்துக்கன்னு. ஸோ அப்படிப்பட்டு சும்மாவே எங்களுடைய சொத்து பத்துலாம் தானெல்லாம் தூக்கி கொடுத்தாங்க. 10 ஏக்கர்னாலும் எங்கே போச்சுன்னே தெரில. ஸோ எங்கே போச்சுன்னு தெரிலன்னு சொல்ல மாட்டேன், யார்கிட்ட இருக்குன்ற ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய, அதாவது அந்த காலத்தில் எங்கள் டேடி அவருக்கே மேரேஜ் ஆகலை, ஓகேவா. எங்களுடைய பெரியப்பா அவர் காலேஜ் படிக்கும்போது பார்த்துக்கோங்க, எங்கள் பெரியப்பா காலேஜ் படிக்கும்போது அவர் இறக்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருக்கும். ஆனால் அவர் காலேஜ் படிக்கும்போது 200 பவுன் நகை சும்மாவே தூக்கி, இந்தப்பா போலீஸ் வேலைக்கு நீ போ, நீ அங்கே போயிட்டு படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கொடுத்தாருன்னா, அப்போ பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பரம்பரையாக இருப்போம், நாங்கள் ஒரு பணக்கார ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட பரம்பரை தாங்க நாங்கள். ஸோ இது எல்லாமே வந்து எப்படின்றதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு. எப்படி காணாமல் போயிடுச்சுன்னா, யாரும் ஏமாத்தலை. எங்களை இந்த பங்காளிங்க தான் பள்ளியில் விஷயம் ஏமாற்றுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் பங்காளிங்கெல்லாம் தங்கமானவங்க, சரிங்களா. இந்த சொத்தெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னா, பங்காளி வழியாகவோ யார் வழியாவோ போகல, பிறந்த பொண்ணுங்க, இந்த எங்களுடைய டேடியோடைய அக்கா தங்கச்சிங்க, இவங்களால தாங்க அழிஞ்சுது. வச்சாருங்க காலடி எடுத்து மருமகன் ஒருத்தர். அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு.
அந்த சுச்சுவேஷனில் வீட்டுக்கு வந்த மருமகனா என்ன பண்ணிடணும்? இந்த அண்ணன் தம்பிங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களெலாம் வந்து மச்சான்ற உறவை இப்படி தாங்கி பிடிச்சிருக்கணும். அந்த ஆள் என்ன தெரியுமாங்க பண்ணார்? ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போது எங்களோட ஒட்டுமொத்த சொத்தும் இன்னமும் திருக்கோவிலூரில் இருக்குது அந்த தேட்ரு, ஒரு ஃபேமஸான தேட்ரு. அந்த தேட்டரில் எங்கள் ஒட்டுமொத்த சொத்தையும் ஸ்லைடு போட்டு விற்றுட்டார். யார்? ஸ்லைடு போட்டு எங்கள் டாடி விற்கல, எங்கள் பெரியப்பாலாம் விற்கல, வீட்டுக்கு வந்த மருமகன் விற்றுட்டார். ஆமாம், இந்த மச்சான் அந்த அக்கா தங்கச்சின்றவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஏதோ ஒரு பிரச்சனையால் நம்ம சொத்து பற்றி எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ணுறோம், அட்லீஸ்ட் ஒரு வீடாவது நம்ம தம்பிக்கு இருக்கணும், நம்ம அண்ணனுக்கு இருக்கணும். இதுங்க யாரும் நினைக்கல. இதுங்க எல்லாமே வந்து அப்படியே நைஸாக பேசி உனக்கு வீடு வாங்கி தரேன், நீ வா, நீ வந்து கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு எப்படியே 200 கோடி ரூபா சொத்து அப்போ விற்றாங்க. வெறும் 7,000 ரூபா கையில் கொடுத்து அனுப்பிச்சாங்க. எப்படி? 200 கோடி ரூபா சொத்தை விற்று ஒன்றும் இல்லாமல் குட்டி செவரை ஆக்கிட்டு 7,000 ரூபா கொடுத்து வெளியில் அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் வந்து சொல்லும்போது எவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து ஒரு டாக்டராக இருக்க வேண்டியவன், ஒரு ஒரு மிகப்பெரிய எங்கள் டேடிலாம் இப்போல்லாம் அந்த சொத்து பத்தில் இருந்திருந்தால் மந்திரியாக இருக்க வேண்டியவர், மக்கள் சேவை பண்ணியிருக்க வேண்டியவர். ஒரு பண்ணையார் வீட்டு பையன் இன்றைக்கி பரதேசி மாதிரி பூக்கடையில் போய் பூக்கடை வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு இந்த கூட சேர்ந்த அந்த அக்கா தங்கச்சிங்களாம் பிறந்துச்சிங்க. தரித்திரம் பிடிச்சதுங்க. அதுங்களாம் தரித்திரம் பிடிச்சது. அதுங்கெல்லாம் இப்போ இன்னும் இப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. அத்தைங்களே இந்த இப்படி பேசுகிறான், கழுவி ஊற்றுறான்னு நினைக்காதீங்க. 1ஆம் நம்பரு ஃப்ராடு, கிரிமினலு, ஒரு மனசாட்சி, ஒரு நெஞ்சில் ஈவி இறக்கம் இல்லாத அரக்கி கூட்டம் தாங்க எங்கள் அத்தைமார்கள் என்ற பேய் பிசாசுங்களாம். இந்த மருமகனுங்கன்னு சொல்லி இந்த தரித்திரம் பிடிச்ச கேஸ்லாம் அடி எடுத்து வச்சுது. ஒருத்தர் என்னாச்சு, சைக்கிளை திருடி தூக்கின்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ ஒரு வீட்டை வந்து அடமானத்துக்கு போட்டு எங்கள் தாத்தா என்ன பண்ணார், பணத்தை கட்டி அந்த ஆளை வெளியில் கூப்பிட்டுட்டு வந்தார். இவருக்கு கூட என்னுடைய தாத்தாவும் என்னுடைய அப்பத்தாவும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கவே இல்லைங்க. அதுங்களாம் ஒரு புருஷனை கூப்பிட்டு வந்து நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி இதுங்க இஷ்டத்துக்கே கல்யாணம் பண்ணி வச்சுங்க. இதில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது எங்கள் டாடிக்கு மட்டும்தான். இன்னும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பண்ணி வச்சாங்க கழுமரத்தில். இவங்க 2 பேர்த்துக்கு தான் எங்கள் ஆயாவும் தாத்தாவும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மீதி எல்லாம் அவங்களா தேடிட்ட உறவுகள். இந்த உறவுகள்லாம் வந்து இந்த மருமகன் அப்படின்ற கேஸ்லாம் வந்து அடி எடுத்து வச்சுது. இப்போ நடுரோட்டில் பாருங்கள், தெருவில் நின்று இருக்கிறார். யார்? கோடீஸ்வரம் வீட்டுடைய பேரப்புள்ள தெருவில் நின்றுக்கிறேன். காரணம் எல்லாமே இந்த அம்பஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லாத மருமகன்கள் இவங்க தாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணார், ஸ்லைடு போட்டு எங்கள் வீட்டு சொத்தெல்லாம் விற்றார். ஆம்பளை பசங்களுக்கு இருக்கணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், சைக்கிள் திருடி தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அதுக்கே ஒரு வீட்டை அடமானம் போட்டு அந்த காசு எடுத்துன்னு போய் மெட்ராஸில் கட்டி அந்த ஆள் வெளியில் கூப்பிட்டு வந்தாங்க. இல்லைனா இந்நேரம் இன்னமும் வந்து பிளேடு போட்டுன்னு அது போட்டுன்னு கலந்துருப்பார். அந்த ஆளை கூப்பிட்டு வந்து அந்த ஆளுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்து அது அந்த ஆள் அப்படியே ரேஸில் விட்ட மாதிரி அந்த பணமும் போய் நாசமாக போச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தம்பி இவங்களாம் பெண் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த புருஷன் விட்டு போயிடுவாங்க. ஆண் வாரிசுகள் தானே பாதிக்கப்படுவாங்க, அவங்களுடைய பசங்க தானே பாதிக்கப்படுவாங்கன்னு கொஞ்சம் கூட அந்த அறிவு, இந்த வெள்ளை பன்னிக்குட்டி மாதிரி இருக்கிற என் அத்தைங்களுக்கெல்லாம் அந்த அறிவே எட்டலை. ஆமாம், என் அத்தைமார்கள்லாம் இப்போ என்ன சொல்லுது, ஆம்பளை பசங்க சரியில்லை அதான் எல்லாமே பூடிச்சு, ஆம்பளை பசங்க சரியில்லை அதான் எல்லாத்தையும் வந்து விற்று குட்டிச்சோட ஆக்கிட்டாங்க. அத்தைன்றதால சும்மா இருக்கிறான். இதே வேற எவனாவது சொல்லியிருந்தா நல்ல மோட்சமே கிடைக்காது அப்படின்னு சாபம் விட்டுருப்பேன். என்ன போச்சு, அத்தைங்களாச்சே, அதனால நல்ல மோட்சம் கிடைக்கட்டும்னு வாழ்த்துறேன். அவ்வளோ வந்துங்க எல்லாத்தையும் விற்று பொறுக்கி தின்னுட்டு ஆம்பளை பசங்க சரியில்லை. இந்த ஒரு பழமொழி இருக்குது பாருங்கள், ஆண் பிள்ளைகளை பெற்றா கண்ணீர், பெண் பிள்ளைகளை பார்த்தா இளர் நின்று. அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா செருப்பு கட்டி அடிப்பேன். எங்கள் மம்மியை பார்த்தாலே இந்த நாத்தனாருங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அதான் என்னுடைய அத்தைங்கள். இதுங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் மம்மி வந்து பேய், அடங்காப்பிடாரி, இதுதான் வந்து அவங்க சூட்டிய திருப்பெயர்கள். அவள் சாவாளா, இதுங்கெல்லாம் எப்போ செத்து ஒழியும் அப்படின்லாம் நினச்சிருக்குதுங்க. ஆமாம்,
அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொந்தக்காரங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.